அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஆர் குமரவேல் அவர்கள். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை வந்து ஒரு பக்கம் இருக்கு. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக் நீட்ஸை வந்து தேவையை வந்து பூர்த்தி பண்ணுதுங்க சார். சரிவிகித உணவு என்று சொல்லக்கூடிய விட்டமின்கள், மினரல்கள், தாது உப்புகள் இது எல்லாமே நமக்கு நிறைய கொடுக்கறதுனால நமக்கு நிறைய அது வந்து முக்கியத்துவம் வந்து இருக்குங்க. ஆனா வந்து இதுல என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே ஹைலி பெரிஷபிள். அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா அதுல அந்த அளவுக்கு வந்து அதுல வந்து நமக்கு வந்து அழிவு வந்து இருக்கிறது இல்லைங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேமேஜஸ் வருது. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய மாய்ச்சர் கண்டென்ட் ஹைலி பெரிஷபிள். ஏன் அப்படின்னா அந்த மாய்ச்சர் கண்டென்ட் தான் அதுக்கு அவ்வளவு வந்து பிரச்சனை சார். நம்ம அறுவடை பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% 40% கூட ஒரு சில சமயங்கள்ல வந்து வேஸ்டா போகுதுங்க. அந்த வேஸ்டா போகக்கூடிய அந்த ப்ராடியூஸ முக்கியமா குறிப்பா இந்த பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இவற்றை வந்து நம்ம எப்படி வந்து அதை பதப்படுத்தி ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு போகலாம். இது எல்லாமே இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதுனால அந்த நன்மைகளை வந்து பயன்படுத்தி நம்ம விவசாயிகள் வந்து இதை வந்து நல்லபடியா சாகுபடி பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு பொன்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். பொன்ராஜ் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர். தற்போது சென்னையில் வசித்து வரும் இவர் வங்கியில் இருந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் வங்கி அதிகாரி ஆவார். சார் பிளீஸ். ரொம்ப நல்லா இருந்தது சார். பட் நமக்கு இப்போ நம்ம ஃபுட் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றினா தான் இதெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும்னு என்னுடைய ஃபீலிங். என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கு இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி இப்போ இன்னொன்று சொன்னீங்க, இப்போ ஆப்ரிக்காட்டு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி நம்ம பண்ணுறோன்ட்டு. ஆனால் நமக்கு இங்கே அதை இப்போ நீங்கள் அத்தி எடுத்தீங்கன்னா சில இடங்களை பார்த்தா ஒன்று ரெண்டு மரங்கள் இருக்குது, அவ்வளோ காய்க்குது. அதை மாதிரி ஒரு வெரைட்டிஸ் நம்ம ப்ரொமோட் பண்ணால் அந்த ஏரியாவில் அதை ப்ராசஸ் பண்ணலாம், அதை மாதிரி செய்யலாம். இன்னும் கூட நிறைய மாற்றம் இருந்தது. நிறைய ட்ரையிங் ப்ராசஸ் வேண்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு தான் நம்மளாலே இறங்க முடியும், எங்கே கொண்டு விற்கணும்ட்டு. ஒருத்தர் கேட்டாருன்னு சொன்னாங்களே நீங்கள் இது செஞ்சுறீங்கன்ட்டு. நம்ம ஆளுகளும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். முதல்லலாம் அப்பளம்லாம் சில அப்பளம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வீடு வீடெல்லாம் போய் சாம்பிள் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த பொருள்களும் நிறைய நம்ம உள்ள கன்சம்ஷனே நமக்கு அதிகமாக இங்கே உள்ள தேவைகளே நிறைய இருக்கும்போது வெளிநாட்டை பார்க்காம இங்கேயே நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணமாக தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 60 ரூபா 70 ரூபா இருக்குது. சில சமயம் 5 ரூபா இருக்குது. இது பறிக்கிறதுக்கு கூலியே கிடையாது, அந்த மாதிரி ரேட்டுக்கு போகுது. அதெல்லாம் நிறைய பாட்பூரி அது இதுன்னு பண்ணணுங்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் நம்ம நம்ம ஹேபிட்டு பழக்கம் வரல, சாப்பாட்டுலாம் மாற்றங்கள் வரல. அதே மாதிரி மாம்பழம் இந்த வருஷம் பயங்கரமாக விளைஞ்சுது. தூரம் தான் போட்டாங்க நிறைய இடத்துல. ப்ராசஸிங் ஃபேக்ட்ரி கொஞ்சம் காலை வாரிட்டாங்களோ இல்லை அவங்களுக்கு ப்ராசஸ் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. அதை மாதிரி அதுவும் கூட நிறைய நம்ம பண்ணலாம். இன்னும் கூட கொஞ்சம் கோல்ட் ஸ்டோரேஜ் இப்போ ஆப்பிள் எல்லாம் இமாச்சல் பிரதேஷ் அங்கே கொஞ்சம் பண்ணுறாங்க. இப்போ அது கொஞ்சம் காணோம், என்னன்னு தெரியல. முன்னாடி பார்த்தா எல்லா ஸ்டேஷன்லேயும் ஒரு ஆப்பிள் ஜூஸு ஒரு வெண்டர் இருப்பாங்க. அதை மாதிரி நம்ம மேங்கோவும் கொஞ்சம் இந்த கொஞ்சம் கோல்ட் ஸ்டோரேஜ் பண்ணி ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணதுக்குள்ள வாய்ப்புகள் கொஞ்சம் பண்ணணும் கவர்மெண்ட் சைட்லேருந்து. இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக இதில் நிறைய நம்ம இது லாபம் பார்க்கறதுக்கும்
இன்னும் அதை தொடர்ச்சியாக கொண்டு போகிறதுக்கும் நமக்கு நிறைய இந்தியாவில் நிறைய இருக்குது. இப்போ மக்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வாங்கிட்டு இப்போ பேக் பண்ணால் அப்படியே கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ப்ரிப்பேர்டு ஃபுட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஜூஸ் இந்த மாதிரி அப்போ கொஞ்சம் நல்லா ரீசனபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ராசஸ் ஃபுட்டும் அதை ஐ மீன் இந்த வெஜிடபிளோ ஃப்ரூட்ஸோ எல்லாம் அந்த மாதிரி போட்டு வீட்டுக்கு போனோன்னே போட்டு பாயில் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு கண்டுச்சுன்னா ஒரு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இது கண்டிப்பா நல்லபடியாகும். சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. டாக்டர் குமரவேல் சார், இப்போ சார் சொன்னாருங்க சார், அந்த இப்போ அரசாங்கம் வந்து நிறைய அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் அதுக்கு எல்லாமே வந்து எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதுக்கான சப்சிடி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஹார்டிகல்ச்சர் மூலமாவே அரசாங்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உழவர் சந்தையில கூட கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கு சார். ஆனா நம்ம விவசாயிங்க வந்து பெரும்பாலும் அதை பயன்படுத்துறது இல்ல. அது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அவேர்னஸ் வேணும். அவங்க தெரிஞ்சா கூட அதை வந்து ட்ரை பண்ண மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் பண்றாங்க, இல்லாம இல்லைங்க. அப்படியே டெம்பரவரியா வச்சு அப்படியே எடுத்து இது பண்றாங்க. அது இன்னும் அதே மாதிரி இப்போ சேலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெரிய லெவல் கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்குங்க சார். கிட்டத்தட்ட வந்து 150, 200 டன்னு 300 டன்னு பண்ற அளவுக்கு இப்போ வந்து கஞ்சநாயக்கம்பட்டின்ற ஏரியால பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய லெவல்ல இருக்கு. இது மாதிரி நிறைய இப்போ அரசாங்கம் வந்து கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சார். நம்ம விவசாயிகள் வந்து சோதனை முயற்சியா வந்து அதை இறங்கணும். இறங்கி அதுல வந்து முதல்ல இப்ப தக்காளி வந்து இப்போ ரேட்டு ரைஸ் ஆயிட்டு இருக்குங்களா. இப்ப இது மாதிரி சமயத்துல வந்து ரேட்டு கம்மியா இருக்கும் போது ஒரு வாரம் வந்து வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து சேல் பண்ணணுங்க. அதே மாதிரி இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுதுங்க. இப்போ ஒரு சில பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உற்பத்தி வந்து ரேட்டு கம்மியா இருக்கும். அரளிப்பூ இது மாதிரி அதெல்லாம் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ்ல வச்சு அதுக்கப்புறம் வந்து பண்டிகைக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி வந்து எடுத்து இது பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் சார். பண்ணாங்கன்னா வந்துருவாங்க சார், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா ஒரு சில இதுக்கு வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சுங்க சார். இப்போ ஆப்பிள் இது மாதிரி அதை கொண்டு வர்றாங்க செய்யறாங்க, அதெல்லாம் கம்பல்சரி சேனலைஸ் பண்ணிட்டாங்க சார். அதே மாதிரி நம்ம ஏரியாவில் விளையக்கூடிய பொருட்கள்னு பார்த்தோம்னா நம்ம புளி மிளகா இது எல்லாத்துக்குமே வந்து சேனலைஸ் ஆயிடுச்சுங்க சார். புளி எல்லாம் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா வருடம் முழுக்க ஒரே ரேட்டு தான் இருக்கும். இன்னும் புளியில வந்து அவ்வளவு பெரிய வித்தியாசம் எல்லாம் உங்களுக்கு வந்து வராது. பாத்தீங்கன்னா கோல்ட் ஸ்டோரேஜ்ல நீட்டா வந்து அந்த விதை எடுத்த புளிய வந்து நீட்டா அதை ரோல் பண்ணி நீட்டா அதை பேக் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க சார். அது அப்படியே 8 மாசம் ஆனாலும் இருக்கு. ரொம்ப சீசன் முன்னாடி வர்ற வரைக்கும் இருக்கு. அப்ப அந்த ரேட்டு வந்து ஒரு சில சமயங்கள் வந்து குறையும் ஏறும் அது மாதிரி இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வருடம் முழுக்க ஓரளவுக்கு 80 ரூபான்னா 80 ரூபா, 100 ரூபான்னா 100 ரூபா அது மாதிரி வருடம் முழுக்க இருக்கு. இது மாதிரி அதே மாதிரி இந்த வரமிளகாய்க்கும் அதே மாதிரிதாங்க சார். அதுக்கும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சந்தை வந்து இருக்கு. டிமாண்ட் எல்லா இதுக்குமே இப்போ மக்கள் வந்து எல்லா பழங்கள் காய்கறிகள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஜூஸ் பாத்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கிறது 50 ரூபா 100 ரூபா அப்படின்னா கூட ஜூஸ் வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. இப்ப டிராகன் மாதிரி நல்ல ஒரு அவேர்னஸ் ஆயிருக்கு சார். முன்ன விட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 2 மடங்கு அதனுடைய தேவை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், பயன்படுத்துறோம், கண்டிப்பா பயன்படுத்துறோம். அது இல்லாம உற்பத்தியும் வந்து அதிகமாயிடுச்சு. ஏன்னா லேட்டஸ்ட் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வந்து இப்ப ட்ரிப் இரிகேஷன் இதெல்லாம் இந்த தொழில்நுட்பங்கள் ஃபெர்டிகேஷன் எல்லாம் வந்ததுனால விளைச்சலும் வந்து நமக்கு அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சுங்க சார். அதையும் வந்து பயன்படுத்தி நம்ம இந்த ப்ராசஸ் இது ஒரு சில பொருட்களுக்கு தான் நமக்கு பிரச்சனை வர்றது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாம்பழம் இதுல போன வருஷம் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்ததுங்க. 20 ரூபா 25 ரூபா வரைக்கும் பெங்களூராவே கூட சில்லறையில கொடுத்தாங்க சார். நீங்க தோட்டத்துல வந்து 3 ரூபா 4 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கு. அதே வந்து ரீட்டைல் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோன்னா 70 ரூபா 80 ரூபா அப்படின்னு. ஆமா எல்லா நீளத்துக்கே அந்த இருக்கு. 50 ரூபாய்க்கு குறைஞ்ச நீளமே இல்ல. இப்ப மக்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க போனாலும் ஆமா எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் வீட்டுகளுக்கு போனாலும் ஃப்ரூட்ஸ் தான் வாங்குறாங்க. ஸ்வீட்டை கூட இப்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரூட்ஸ் கண்டிப்பா ஸ்வீட் வாங்கினாலும் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பா வாங்கிட்டு தான் போறோம் இப்பெல்லாம். அந்த மாதிரி அதே மாதிரி மெட்ராஸ் சென்னை மாதிரி ஒரு சென்டர் பார்த்தாங்க. மெட்ரோபாலிட்டன் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. காஸ்மோபாலிட்டன் பீப்புள் இல்லையா, எல்லா ஊர்ல இருந்து இருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அதனால அதை சுற்றிலாம் நிறைய கொஞ்சம் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மார்க்கெட் கார்டன்ஸு அந்த மாதிரி உள்ள ஒரு இது கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக அவுட்டரில் உள்ள உதாரணமாக திருவள்ளூர்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஈவன் விழுப்புரத்து வரைக்கும் எல்லாமே இங்கே கொண்டு வந்து நல்ல மார்க்கெட் பண்ணதுக்குள்ள வாய்ப்பு. சக்சஸ் ஸ்டோரி சார், நல்ல ஒரு லைவ் சக்சஸ் ஸ்டோரிய இப்போ பாத்தீங்கன்னா
இப்போ நம்ம இருக்கக்கூடிய டைரக்டர் வந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சார் வந்து ஒரு பிளான் வந்து இது பண்ணாரு. அதாவது என்னன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கத்திரி சீசன்ல வந்து நம்ம இது வந்து தக்காளி வந்து நடமாட்டாங்க, பெரும்பாலான காய்கறி நடமாட்டாங்க. அது முடிஞ்சு ஆடிப்பட்டம் தான் வந்து விதைப்பாங்க. ஆனா வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும், அதாவது மெட்ராஸை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மேஜர் மார்க்கெட்டிங் வரக்கூடிய அந்த கேட்டரிங் ஏரியா வந்து கேட்ச்மெண்ட் ஏரியாவில் வந்து பிளான் பண்ணீங்க. கரெக்டா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இவ்வளோ இவ்வளோ தக்காளி இவ்வளோ, கத்திரி இவ்வளோ, வெங்காயம் இவ்வளோ, மிளகாய் இவ்வளோ, வெங்காயம் இவ்வளோ, இவ்வளோ வந்து ஏரியா வரணும். ஃபார்மர்ஸ் வந்து டெக்னிக்கல் கைடன்ஸ் வந்து கொடுத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல, அதாவது எப்போ இருந்தோம்னா ஜனவரி எண்டுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். ஜனவரி எண்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்ப இருந்தே அந்த தக்காளி வந்து கரெக்டா வந்து நடவாகிற மாதிரி, அந்த கரெக்டா அந்த இந்த கத்திரி சீசன்ல கூட நடவு பண்ணி விவசாயிங்க கொண்டு வந்து இது பண்ணாங்க சார். அதனால பாத்தீங்கன்னா போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா போன சம்மர்ல வந்து 100 ரூபா 120 ரூபாய்க்கு கூட வித்த தக்காளி வந்து இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மர் முடிஞ்சும் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிருக்கு. 40 ரூபா 30 ரூபா 40 ரூபா. அந்த ஹோல்சேல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 25 ரூபா 30 ரூபா 40 ரூபா. அதுக்கு மேல வந்து பெருசா வந்து இப்ப கூட அந்த ரேஞ்சில தான் இருக்குங்க. இந்த மழைனாலதான் கொஞ்சம் அப்படியே பிளக்சுவேஷன் இருக்கோ தவிர அது அது வந்து ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாண்டர்டைஸ் ஆயிருச்சு சார். இது வந்து ஒரு மாடல், ஒரு இது இந்த வருஷம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரேட் ரைஸ் ஆகாம ஓரளவுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க சார். இதே மாதிரி கண்டிப்பா வந்து நம்ம பெரிய லெவல்ல அந்த கிராப் பிளானிங் வந்து கரெக்டா வந்து பெரிய லெவல்லையும் கொண்டு போனோம்னா அது கண்டிப்பா பெரிய லெவல்ல வேஸ்டேஜ் ஆகிறத வந்து தடுக்கலாம். விவசாயிகளுக்கு வந்து நல்ல ரேட் வந்து கிடைக்கும். வெரி குட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி சார். பொன்ராஜன் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய ஆழமான கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ஏற்கனவே ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல மேற்கத்திய நாடுகள் சொன்னாங்க, இந்தியா வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு, அவங்க வந்து உணவு உண்ண ஆரம்பித்து விட்டார்கள்னா அவங்கள்ட்ட தன்னிறைவு பெற ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம அதை கண்கூடா பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நாம பொருளாதாரத்திலையும் சரி, எல்லாத்திலையும் தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி நாம முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கறத நாம மறுக்க முடியாது. பொதுவாகவே இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு மக்கள் எல்லோரும் ஆரோக்கியமான உணவு, சத்தான உணவு, தீமை இல்லாத விளைவிக்காத உணவு வகைகளை சாப்பிடுறதுல அக்கறை செலுத்துறாங்க. சோ அந்த வகையில அது வந்து தேங்க்ஸ் டு கொரோனா அது வந்து ஒரு நம்ம மக்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது. சோ அந்த வகையிலே நாம வந்து சிறப்பான அணுகுமுறையில தான் போயிட்டு இருக்கிறோம். மேலும் இன்னொன்னு வந்து அரசோட பங்களிப்பு. இப்போ சில திட்டங்கள், குறிப்பாக இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்த பிறகு இப்போ அந்த கம்பெனிகளுக்கு அரசு மானியம் கொடுக்கிறது. அதனால வந்து லோக்கல், இப்போ ஒரு மாவட்டம் அல்லது ஒரு பகுதியில் உள்ள விளைபொருளுக்கு அதை சார்ந்த ஒரு தொழிலை நிறுவுறதுக்கு அல்லது துவக்கிறதுக்கு, தொழிற்சாலையை உருவாக்குறதுக்கு அரசு மானியம் வழங்குறது, ஊக்குவிக்கிறது, இதெல்லாமே ஒரு நல்ல முன்னேற்பாடாகத்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. சோ அந்த வகையில நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் வந்து அரசு பணியில இருந்து வெளியே வந்த பிறகுதான் நான் விவசாயத்துல நேரடியாக இறங்கி இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இருந்த நிலங்கள் எல்லாமே அப்பாவும் அரசு ஊழியரா இருந்தாங்க, அதுவும் மத்திய அரசு ஊழியரா இருந்தாங்க. அதனால அவங்க வந்து பல விவசாய நிலங்களை கூட நாம பராமரிக்க முடியாம அது அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இருந்தோம். அரசு பணியில இருந்து ஓய்வு பெற்ற பிறகு விவசாய ஆலோசனையும் செய்யறேன், விவசாயம் நேரடியாக செய்யறேன். சோ அப்போதுதான் அதோட வலி தெரியுது. விவசாயிகளோட வலி நேரடியாக நாம உணர்றது நாமளே விவசாயியா போகும்போது தான் தெரியுது. இப்போ சில மாதங்களாக காய்கறிகளும் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ காய்கறிகளை நான் வந்து விற்பனைக்கு செய்யும் போது, இப்ப சந்தையில நாம வந்து ஒரு காயை வாங்குறதா இருந்தா, இப்போ தக்காளி எல்லாம் 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சில இருக்குதுன்னா, நாம வந்து விவசாயி கொண்டு ட்ரேடர்கிட்ட, விற்பனையாளர்கிட்ட கொண்டு கொடுக்கும் போது பாதி விலைக்கு தான் வாங்குறாங்க. 60 ரூபாய் இருக்குன்னா 30 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. நம்மளோட முதலீடு இருக்குது, உழைப்பு இருக்குது, முயற்சி இருக்குது, அறுவடை செய்து கொண்டு கொடுக்கிறோம். இவ்வளவுக்கும் சேர்த்து 30 ரூபாய். அவர் அந்த ட்ரேடர் நம்மகிட்ட இருந்து வாங்கி அதை காலையில வாங்கி மத்தியானமோ சாயங்காலமோ காலி கொண்டு போறாரு, அவருக்கும் 30 ரூபாய். சோ இதுகளை பார்க்கும் போது விவசாயியோட நிலைமை எப்படி இருக்குங்கிறது நாம வந்து கொஞ்சம் மலைப்பா தான் இருக்குது, சங்கடமா தான் இருக்குது. சோ இதுகளுக்கு என்னுடைய ஒரு சஜஷன் அல்லது மனதுல என்ன தோணுது அப்படின்னா, ட்ரேசபிலிட்டிய நம்ம நாட்டுல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா
ட்ரேசபிலிட்டி, யார் உற்பத்தி பண்ணது, யார் மூலம் இது போகிறது, விற்பனை ஆகிறது, மிடில்மேன் யாரு, விற்பனையாளர், ஃபைனல் விற்பனையாளர் யாரு, வாங்குறவர் யாரு, இதெல்லாமே அதுல ட்ரேசபிலிட்டியில வந்துடுச்சுன்னா விவசாயிக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது இப்போ விற்பனையாளருக்கு அதிகப்படியாக லாபம் கிடைக்கிற பட்சத்துல விவசாயிக்கு ஒரு பர்சன்டேஜ், இத்தனை பெர்சன்ட் அதை உற்பத்தி செய்த விவசாயிக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற திட்டங்கள், சட்டங்கள் கொண்டு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இது பேராசையா கூட இருக்கலாம், பட் ஒரு விவசாயியாக என்னுடைய ஆசை. இதை கூட தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்ததாக திரு காசிநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். சார், நம்ம ஒரு டைரக்டர் சொன்ன மாதிரி நிறைய இந்த மாதிரி இந்த மதிப்பு கூட்டல்கள்லாம் இந்த ட்ரையிங் இது மாதிரி ப்ராசஸ் ரொம்ப நல்லா தான் இருக்கு. சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் கொஞ்சம் நம்மளா தான் தேடிட்டு போக வேண்டியதாக இருக்கும் சார். அது எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணோம்னா நல்லா கொஞ்சம் வேல்யூ அடிஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எங்களுக்கு இப்போது நான் இந்த பழமரங்கள்லாம் வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் இப்போ இன்னும் ஒரு 2 வருஷத்துல இப்போ ஈல்டு வர ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி டைமில் வெறும் ரா ஃப்ரூட்டு மாதிரி விற்கிறது கஷ்டமாக இருக்கும்போது இது மாதிரி ப்ராசஸ் என்ன தான் பண்ணி ஆகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டிங் பார்க்கணும். இப்போ ட்ரைடு ஃப்ரூட் எல்லாம் எந்த அளவுக்கு லோக்கலில் விற்க முடியுன்றது தெரியல. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம வெளியூர்லேயோ இல்லை எக்ஸ்போர்ட் இது மாதிரி எதனா பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு எங்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்குது, இந்த அரசு துறையிலேருந்து எங்கெல்லாம் நம்மளுக்கு உதவி கிடைக்கும்ன்றதெல்லாம் பார்க்கணும் சார். அது சார் இப்போ பெரும்பாலும் அதாவது இந்த எஃபிஓஸ்க்கு எல்லாமே நிறைய தொழில்நுட்பங்கள், ரெண்டாவது அவங்களுக்கு அடிப்படையா கடன் வழங்குறது, அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் வழங்குறது, இதெல்லாம் பண்ணி இப்போ இண்டிவிஜுவலா அவங்களே பிராண்ட் போட்டு ப்ராடியூஸ் செஞ்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். செஞ்சுட்டு இப்போ அங்கங்க இப்போ டொமஸ்டிக் மார்க்கெட் தான் அவங்க இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இப்போ அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான முயற்சியில இறங்கி அதுலயும் சக்சஸ் ஆயிருக்காங்க சார். அந்த முயற்சி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க சார் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய லெவல்ல அப்படியே டெவலப் ஆயிடும். நம்ம ஒன்னும் கூட சப்போர்ட் பண்ணோம்னா போதும் சார். அவங்க ஏன்னா உற்பத்தி பண்றதும் அவங்கதான், விற்பனையாளரும் அவங்கதான் அப்படின்னும் போது அந்த ஐடியா அவங்களுக்கு வந்துருச்சு, கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிக்கப் பண்ணிக்குவாங்க சார். இப்போ அந்த ஒரு ஹெல்ப் தான் சார் தேவைப்படுது. அதுதான் இப்போ அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் எல்லாமே நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். நம்ம ஹார்டிகல்ச்சர்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மினிமல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு போட்டு இப்போ அந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது பண்றதுங்க, அதே மேங்கோ பிக்கிளுக்கு இது பண்றது, இந்த பல்பிங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல கேனிங் இதுக்கு இது பண்றது, இது மாதிரி இதுக்கு எல்லாமே சின்ன சின்ன லெவல்ல கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அது இன்னும் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ன்றது ஒண்ணு சார், இன்னொன்னு மார்க்கெட்டிங் சப்போர்ட். அதுதான் இப்போ நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது. இல்ல சார், அந்த மார்க்கெட்டிங் சப்போர்ட் தான் பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ட்ரேட் ஃபேர் ஃபுல்லா கண்டக்ட் பண்றாங்க சார். அங்கங்க எக்ஸ்போ, அக்ரி எக்ஸ்போ எல்லாமே மக்களுக்கு தெரியணும், ஃபர்ஸ்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அக்ரி எக்ஸ்போ எல்லாம் நிறைய இப்போ ஆர்கனைஸ் பண்ணி பர்மிஷன் கொடுத்து எல்லாம் நிறைய பிரைவேட்ல இருந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சார். மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இப்போ பழங்கள் காய்கறிகள் சாப்பிடக்கூடிய அந்த அவேர்னஸ் வந்துருச்சுங்க சார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் இது பண்ற அவேர்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இப்போ பெங்களூர், கர்நாடகால நம்ம பார்த்தோம்னா நீங்க சஃபல் மார்க்கெட் மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் விவசாயிகளுக்காக செஞ்சிருக்காங்க. இத மாதிரி நாம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரி பிசினஸ் அப்படின்னு ஒரு துறை வச்சிருந்தா கூட நாம அந்த இப்போ கர்நாடகால விவசாயிகளுக்கு செய்யற அளவுக்கு சேவை தமிழகத்துல செய்யப்படுதா? படுதுங்க சார். அதாவது எப்படி அப்படின்னா நம்ம ஒரு வகையில அவங்களுக்கு சேவை கொடுக்குறோம், கர்நாடகாவில ஒரு வகையில சேவை கொடுக்குறோம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா கர்நாடகாவில அந்த சஃபல் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி நான் பர்சனலாவே அந்த ப்ராஜெக்ட்லயே ஒர்க் பண்ணவன் சார். நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் இருக்கும்போது சிஞ்சண்டா சஃபல் வேல்யூ அடிஷன் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு அப்பவே எப்போ அப்படின்னா 2003லயே நான் ஒர்க் பண்ணேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் அவங்க கூட டைப் வச்சு ஒர்க் பண்ணேன். அதனால சஃபல் எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதுக்கு நம்ம பெஸ்டிசைட் ரெசிடியூ இல்லாத ப்ராடியூஸை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கலாம், அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். நான் இது பண்ணியிருக்கேன். சஃபல் போனது எப்படின்னா நம்ம இப்ப பால் சொசைட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த மெத்தட்ல போனாங்க சார். அதாவது கலெக்ஷன் சென்டரு,
கலெக்ஷன் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட் இருப்பாரு, ஒரு செக்ரட்டரி இருப்பாரு, ஒரு ட்ரெஷரர் இருப்பாரு. அதுக்கு கீழே வந்து மெம்பர்ஸ் வந்து நம்ம பால் சொசைட்டி எப்படியோ அதே மாதிரிதான். இந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையுமே இண்டன்ட் கொடுத்துருவாங்க சார். என்ன தேவை இங்க மூவ் ஆகுதோ அதை கொடுத்துருவாங்க. அங்கிருந்து கிரேட்ஸ் மூலமா வந்து இது பண்ணி இது வருங்க ப்ராசஸிங்க்கு இங்க வருங்க. இங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு லாட்டா வந்து இது பண்ணி வச்சுட்டு வெண்டர்ஸ் வந்து அந்த லாட்டை வந்து பார்ப்பாங்க. கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எந்த வெண்டருக்கு எது வேணுமோ அந்த ப்ரைஸை வந்து கோட் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த சிஸ்டம் தான் சார். அதாவது க்ளோஸ்டு சிஸ்டம் தான். நம்ம ஓப்பன் ஏலம் வந்து கிடையாதுங்க. யார் ஒருத்தர் கேட்கிற ஏலம் இன்னொருத்தருக்கு தெரியாதுங்க. அது மாதிரி இதுல அவங்க பிரைஸ் வந்து இது பண்ணுவாங்க, கோட் பண்ணுவாங்க. அதுல வந்து எது ஹையஸ்ட் வருதோ அது வந்து ஸ்கிரீன்ல வந்து இதாகுங்க, டிஸ்பிளே ஆகும். அந்த ப்ராடியூஸ் அந்த லாட்டை வந்து அவங்க பணம் கட்டின உடனே அவங்க ஏத்தி விட்டுருவாங்க. இது மாதிரிதான் போயிட்டு இருந்ததுங்க. இது வந்து இப்போ பெரிய லெவல்ல வந்து சக்சஸ் ஆகலைங்க. அதாவது என்னன்னா அவங்க அவங்க காலடி எடுத்து வச்சது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எஸ்கேயூஸ் சொல்லுவோம். அதாவது ஸ்டாக் கீப்பிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு பொருள் தக்காளி, வெண்டை, கத்திரி, மிளகாய் இது மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து எஸ்கேயூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு நம்பர் ஆஃப் எஸ்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அது 100க்கு மேல போயிடுச்சுங்க. அந்த 100 எஸ்கேஎஸையும் வந்து நம்ம ஹேண்டில் பண்றது, அந்த 100 எஸ்கேஎஸ்க்கு தேவையான வியாபாரிகளை வந்து ஒரு இடத்துல கொண்டு வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க சார். இப்போ மேங்கோ வியாபாரி அப்படின்னா மேங்கோவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம். பொட்டாட்டோ மட்டும் அப்படின்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம். தக்காளி மட்டும்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு 100 ப்ராடியூஸை வந்து எடுத்துக்கிட்டு அந்த 100க்கும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு 100க்கும் வந்து வெண்டர்ஸ் வந்து கூப்பிட்டு நம்ம அலையிறத வந்து அது வந்து ஃபெயிலியர் மாடலா வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் அதுல இதாச்சுன்னா இதுல சக்சஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து மேங்கோவுக்கு வந்து சக்சஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா என்ன பண்ண அப்படின்னா அந்த மதர் டைரியினுடைய NDDP தான், நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டினுடைய ப்ராஜெக்ட் தான் சார் இது. பாத்தீங்கன்னா அந்த மேங்கோ வந்து விக்கலன்னா கூட அதை பல்ப் அடிச்சு பல்ப் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பொட்டேட்டோ உங்களுக்கே தெரியும், கோல்ட் ஸ்டோரேஜ்ல வச்சுட்டா அப்படியே 4 மாசம் 5 மாசம் கிடக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து ஸ்டோர் பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுலயும் பிரீமியம் குவாலிட்டி கிரேட் பண்ணி என்ன பண்ணாங்க, சிப்ஸ் குவாலிட்டிக்கு வந்து தனியா போட்டு அந்த சிப்ஸுக்கு எடுக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கே கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதனால பொட்டேட்டோவும் வந்து பெருசா நல்ல பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி மேங்கோவும் நல்ல பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னுமே ரன் ஆயிட்டு இருக்கு சார். அது ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த மல்டிபிள் வெரைட்டிஸ்க்கு மல்டிபிள் எஸ்கேக்கு வந்து அங்க சக்சஸ் ஆகலைங்க. பட் ஓவராலா ப்ராஜெக்ட் வந்து இந்த 2 இதுக்கும் வந்து சக்சஸா கொண்டு வந்துட்டா அது ரன் ஆயிட்டு இருக்கு அந்த இதா. பட் அந்த டச் சிஸ்டத்தை வந்து இது பண்ணி அந்த க்ளோஸ்டு வெண்டிங் சிஸ்டத்தை வந்து இது பண்ணி கொண்டு வந்தது அந்த இது எல்லாமே அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க சார். இப்போ மேங்கோவுக்கும் பொட்டேட்டோவுக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து தக்காளி இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடியூஸ் லெவல்ல கொண்டு போனாதான் சார் ஜெயிக்கும். டாக்டர் குமரவேல், நீங்க இத பாத்திருக்கீங்களான்னு தெரியல. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேனி அருகில் போடியா அல்லது தேனியாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. அங்க ஒரு ஏலக்காய்க்கான ஆக்ஷன் சென்டர் அத பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல எல்லாம் வந்து ஓப்பனா தான் இது பண்றாங்க. எல்லார் கையிலயும் இந்த கம்ப்யூட்டர் இது இருக்குது. அவங்க அதுலயே அவங்களோட அந்த பிரைஸை கோட் பண்றாங்க, அதை வச்சு ஃபைனலைஸ் பண்றாங்க. குவாலிட்டியை நம்ம எல்லாருக்குமே சாம்பிள் கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்து அவங்க அசஸ் பண்ணி அதுக்கு ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. எல்லாரும் சாட்டிஸ்ஃபைடா தெரியுது. விவசாயிகள் எல்லாரும் நல்ல திருப்தியா இருக்காங்க. என்ன சோ இந்த மாதிரி ஓபன் டெண்டர் சிஸ்டம், டெண்டர் சிஸ்டம் கொண்டு வர்ற நீங்க கேரளா பார்டர் சொல்லிப்பீங்களா பாஸ்? வண்டன்மேடுல இருக்கு ஆக்ஷன் சென்டர். வண்டன்மேடு, கேரளாவுல வண்டன்மேடு. கேரளா போகல, போடி தான் அங்க காடமுங்குரோயஸ் அசோசியேஷன் இருக்குல்ல. கரெக்ட் போடி தான். ரைட். சோ அது அருமையா செயல்பட்டு வருது. அத மாதிரி நாம இதர மார்க்கெட்டுகளை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற என்னுடைய ஒரு சார். இல்லைங்க சார், கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் இதுல இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுக்கிட்டு சைகைகளை காட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அது மாதிரி பிரச்சனை வரும் சார். அது மாதிரி இது எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி போறதுக்காக தான் இந்த க்ளோஸ் சிஸ்டம். ஆக்சுவலி இது வந்து நல்ல மெத்தட் தான் சார், நல்ல மெத்தட், அட்வான்ஸ்டு மெத்தட் எல்லாமே. அது வந்து எல்லா வெஜிடபிள்ஸுக்கும் வந்து ஏன்னா ஹைலி பெரிஷபிள் எல்லாமே நமக்கு தெரியும். எல்லாமே ரொம்ப நாளைக்கு கோல்ட் ஸ்டோரேஜ்லயும் நம்ம வைக்க முடியாது, அதனால வித்தே ஆகணும், வேற வழி இல்லை. ஆச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் வெண்டர்ஸ் வந்து
இப்போ ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க விற்கிற விலையை விட ஃபீல்ட்ல வந்து இந்த ரூபா வந்து குறைஞ்ச ரேட்டு வந்து இருக்கு, விவசாயிக்கு நான் கேஷ் கொடுத்துறேன் அப்படின்னு வெண்டர்ஸ் எல்லாம் நேரடியா அங்க இறங்குறது. அதனால இந்த சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய இது வந்து இறங்கி பண்ணிட்டு இருந்தாங்க சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல அந்த இது சக்சஸ் பண்ண முடியல. ஆனா பனானாவுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா பனானாவும் சக்சஸ். அது பனானாவுக்கு இந்த அளவுக்கு பெரிய லெவல்ல ரைப்பனிங் இது கொண்டு வந்ததே சஃபல் தான், வேற யாரும் கிடையாது. அதுக்கு G9 வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழுக்க வைக்கிறது கஷ்டம். அதை வந்து அந்த எத்திலீன் கேஸை வந்து இது பண்ணி விட்டு அந்த சேம்பருக்குள்ள விட்டு அந்த பெரிய லெவல் ரைப்பனிங் ப்ராசஸ கொண்டு வந்தது சஃபல் தான், வேற யாரும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் தான் மத்த கார்பரேட் எல்லாமே இறங்குனாங்க சார். அதுவும் பாத்தீங்கன்னா பெரிய லெவல் சக்சஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப G9 வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா 12 ரூபா 14 ரூபாய்க்கு கீழே குறையாதுங்க. ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி பிரைவேட் வெண்டர்ஸும் இப்போ வந்து ரைப்பனிங் சேம்பர், நேத்து கூட முந்தா நாள் கூட இது அம்பத்தூர் போயிருந்தாங்க, அங்க ஒரு ரைப்பனிங் சேம்பர் இருக்குங்க. அதே மாதிரி வில்லிவாக்கத்துல ஒரு ரைப்பனிங் சேம்பர், இது மாதிரி நம்மளே கொடுத்துருக்கோம். அங்க திருவள்ளூர் இதுல இருந்து கொடுத்துருக்காங்க சார். பனானா ரைப்பனிங் சேம்பர் வச்சிருக்காங்க சார், நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அதுவும் சக்சஸ்ஃபுல்லா நல்லா போயிட்டு இருக்கு. நன்றி. பொன்ராஜ் again. நம்ம நாசிக்ல நம்ம அந்த கிரேப்ஸ் எல்லாம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி அவங்க ஒயின் மேக்கிங்கு, அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இந்த மாதிரிலாம் பண்றாங்களே, அது நமக்கு ரெப்ளிகேட் பண்ண முடியாதா நம்ம ஏரியால? அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோவோ வேற ஏதாவது ஃப்ரூட்டோ நமக்கு கிடைக்கிற சார் மாதிரி. நம்ம ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் சார். மேங்கோ எல்லாம் வந்து நம்ம கிருஷ்ணகிரியில தான் வந்து அது அதிகமான பல்பிங் இண்டஸ்ட்ரியே வந்து இருக்கு. ஆமா, அதை வந்து சீர்படுத்தணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே நம்ம அவங்கள விட அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருந்து தான் வந்து பல்ப் வந்து அதிகமா வந்து நம்ம தான் எக்ஸ்போர்ட் பண்றோம். ஈவன் வந்து மகாராஷ்டிரா கூட பாத்தீங்கன்னா அந்த சாப்பிடுற பழம் தான் வந்து அதிகமா அல்போன்சா மாதிரி அவங்க இதான் இங்கதான் நிறைய, அப்கோர்ஸ் இங்கதான் தோத்தாபுரி, நம்ம நீலம், மற்ற ஈவன் பங்கனப்பள்ளியும் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்களுக்கு ஹியூஜ் ப்ராப்ளம் வந்து மால் ஃபார்மேஷன், மேங்கோ மால் ஃபார்மேஷன், அந்த குளிர் அது ஒண்ணும் பாஸ். அப்புறம் வந்து அந்த இது மேங்கோ வீவில் இருக்குல்ல உள்ள இந்த வண்டு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குமோன்னு நினைக்கிறேன். கன்சம்ஷனுக்கு கஷ்டமா இருக்கு. சில இதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா லேட் ஆக ஆக எல்லா மாம்பழத்திலயும் ஒரு ஓட்டை போட்டிருக்கு, உள்ள இருக்கு, சில இதுல இருக்கு. அது ஒரு ப்ராப்ளம். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண எப்படின்னு சார். நம்ம ஆல்ரெடி அட்வான்ஸ்டு சிஸ்டம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. பல்பிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, மேங்கோகள்லாம் எல்லாமே கையில இருக்குங்க சார். அதை கரெக்டா சேனலைஸ் பண்ணி இது பண்ணாங்கன்னா மோனோபோலி இல்லாம, பிரச்சனை இல்லாம, நீட்டா வந்து அந்தந்த சீசனுக்கு ரேட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வர்ற மாதிரி எல்லாமே வந்து இது பண்ணி ஒரு டெசிஷன் எடுத்து கொண்டு வந்துட்டாங்கன்னா போதும் சார். மினிமம் வந்து ஃபார்மர்ஸ் கேட்கறது வந்து எங்களுக்கு ஒரு 12 ரூபாயில இருந்து 14 ரூபா அந்த அது மாதிரி ஒரு ரேட்டு வந்து ஸ்டாண்டர்டா எங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க சார். அது மாதிரி ஏதாவது பண்ணி செஞ்சு இது பண்ணணும். இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து பல்பிங் இண்டஸ்ட்ரி வந்து ஓபன் பண்ணி அது வரக்கூடிய பல்ப் வந்து இப்போ சுகர் இண்டஸ்ட்ரி மாதிரி அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்டா வந்துடும் சார். இல்ல, அது ப்ராடக்ட வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஆர் சம் ஏஜென்சி கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்க ப்ராடக்ட வந்து பல்பை எடுத்து ஸ்டோர் பண்ண லார்ஜ் ஸ்கேல், இப்போ பாலை ஸ்டோர் பண்ற மாதிரி அத மாதிரி வச்சு பண்ண முடியாத, நமக்கு பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு ஐடியா இல்ல. இல்ல சார், அதாவது நம்ம அந்த குடோன்ஸ் வச்சு நாம அதை மெயின்டைன் பண்றது கவர்மெண்ட் லெவல்ல பண்ணும்போது அது ஹியூஜ் எக்ஸ்பென்சஸ் ஆகும். நம்ம ஸ்டோர்டு கிரெயின்ஸையே நம்மளால பத்திரமா பாதுகாக்க முடியல. அதுல நியர்லி ஒரு 18% இருந்து 40% வரைக்கும் இன்செக்ட் டேமேஜ் அல்ல ஸ்டோரேஜ் டேமேஜ் ஆகுது. உற்பத்தியார் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணோம்னா எப்படி சார்? ஆமா, சோ அதனால அது வந்து கவர்மெண்ட் அந்த பொறுப்புகளை எடுக்கிறது நல்ல இப்ப ப்ரொக்யூர்மெண்ட், பேடி ப்ரொக்யூர்மெண்ட்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அங்கங்க பேப்பர்ல பாக்குறோம். உதாரணமா அந்த ஓப்பன் கோடவுனு மழை பெஞ்சதுன்னா அதை பாக்குறதுக்கு கவர் பண்றது கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய கூட பண்ணலாம். ஏன்னா நம்ம சென்ட்ரல் பூல்ல இருந்து வாங்குற அரிசி, நம்ம அரிசியை நம்ம உற்பத்தி பண்ணோம்னா இட் வில் கோ டு த ஃபார்மர். பெனிஃபிட்ஸ் வில் கோ டு த ஃபார்மர் இல்லைங்களா? நம்ம இங்கிருந்து அங்க வேஸ்ட் அடிக்கிறத விட நிறைய தான். அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நம்ம விவசாயி உற்பத்தி அவன் கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்றத மழையிலும் இதுலையும் போய் முளைச்சி போறது, இதெல்லாம் கூட பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. ப்ரொக்யூர்மெண்ட் லெவலில் கூட இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். பேமெண்ட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்க, 3 மாசம் 4 மாசம் கொடுக்காம இருக்குது, ஸ்ட்ரைக் பண்றாங்க ஃபார்மர்ஸ்லாம். ப்ரொக்யூர்மெண்ட்ல பேடி அலோன்னு சொல்றேன். இந்த மாதிரி நமக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நிறைய கொண்டு வந்தோம்னா
தமிழ்நாடு கேன் ஃபீடு ஈவன் இந்தியா. சும்மா ஒரு நல்ல நினைப்பு தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. ராணிப்பேட்டில இருந்து தினகர் பாபு அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம் சார். இப்போ எல்லா ஃப்ரூட்டுமே ட்ரை பண்ணும்போது மாய்ஸ்சரைசேஷன் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணணுமா, ஒவ்வொரு டிஃப்ரெண்டா மெயின்டைன் பண்ணுமா சார், ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கு தகுந்த மாதிரி? அதாவது ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இது இருக்குங்க. மாய்ஸ்சர் கண்டென்ட் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்லைசிங் பேட்டர்ன் வந்து மாறும். அதாவது மாய்ஸ்சர் அதிகமா இருந்ததுன்னா ஸ்லைஸ் பெருசா போட வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பனானாலாம் வந்து 8 mm ஸ்லைஸ் போட்டாலே போதுங்க. அது கொஞ்சம் திக்னஸா இருக்கிறது, மாய்ஸ்சர் கம்மின்றதுனால அது ட்ரை ஆச்சுன்னா நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இப்ப தக்காளி மாதிரியான இதெல்லாம் வந்து ஸ்லைஸ் போடும்போது அந்த 8 mm போட்டா ப்ராடியூஸ் எங்க காத்து மாதிரி போயிடும், எங்கேயாவது காத்துல போயிடும். அது மாதிரி இதாயிடுங்க. அது மாதிரி இருக்கிறத வந்து பாதியா கட் பண்ணணும். அதே மாதிரி மேங்கோ இருக்குதுன்னா அந்த ஸ்லைஸினுடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்க. அதே மாதிரி டெம்பரேச்சரும் சரி, டைம் இதுவும் சரி, அது வந்து வேரி ஆகுங்க. நம்ம வாங்கக்கூடிய மிஷினு என்ன மெத்தட்ல போனோம் அது எல்லாமே வேரி ஆகும். இப்போ என்னன்னா நம்ம மெயினா அதுக்கு தான் நான் இந்த மீட்டிங்கினுடைய இது வந்து நோக்கம் வந்து நம்ம இவ்வளவுலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த பொருளை தேர்ந்தெடுக்கிறோம், எந்த பொருளை ட்ரை பண்ண போறோம், எந்த மிஷின்ல ட்ரை பண்ண போறோம் அப்படிங்கறத வச்சு அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து அவங்களே வந்து அந்த கம்பெனிஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம் சார். அப்புறம் சமீபத்தில் இந்த பேரிச்சம்பழம், காலாவதியான பேரிச்சம்பழங்கள்லாம் அப்புறப்படுத்தினாங்க அப்படின்னு செய்திகள் எல்லாம் வந்துருந்தது. இப்போ அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்டை எவ்வளோ நாள் கீப்பிங் குவாலிட்டி நல்லா இருக்கும், அப்படி எக்ஸ்பிரி டேட்டுக்கு மேலே சாப்பிட்டா நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? அதாவது இப்போ டேட்ஸ் வந்து சொன்னீங்க, டேட்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து பேக் பண்ணி நம்ம அந்த லேபிளிங் பண்ணி டேட் ஆஃப் என்னைக்கு பேக் பண்ணா எத்தனை நாள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலும் போடுறது வந்து எந்த பிரச்சனையும் வந்து வர்றது இல்லைங்க. இப்ப அதே வந்து பாத்தீங்கன்னா ரா டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூட்டை கணக்குல விற்கிறாங்க. மூட்டை கணக்குல அந்த மூட்டை கணக்குல விற்கிற டேட்ஸுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் கிடையாது, இது கிடையாது. அப்படியே நம்ம நேச்சுரலா எப்படி நம்ம வீட்டுல உணவு பொருள் எல்லாம் வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் அதை யூஸ் பண்றோமோ, அப்புறம் அது புழுத்து போச்சுன்னா வந்து அதை தூக்கி இது பண்ணி வண்டடிச்சிருச்சுன்னா அதை தூக்கி போடுறோமோ, அது மாதிரி பாத்தீங்கன்னா டேட்ஸும் இருக்கு. நமக்கு என்னமோ நமக்கு தெரியறது இந்த பாக்கெட் பண்ண டேட்ஸ் இது மாதிரிதான். அது மூட்டை கணக்குல விற்கிறாங்க, லோடு கணக்குல வருதுங்க. அதை மூட்டை கணக்குலயே அப்படியே வந்து எடை போட்டு விற்கிறாங்க. அதுக்கு எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்றது இல்லைங்க. அது மாதிரி இடத்துலதான் அந்த பிரச்சனை வருதுங்க. இந்த மற்றபடி இந்த ப்ராப்பரா வந்து பேக் பண்ணி லேபிளிங் பண்ணி இது பண்ணி கொண்டு வர்ற இடத்துல வந்து அந்த பிரச்சனை வர்றது இல்லை. இப்போ ட்ரைடு ப்ராடியூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ பொருளை வந்து ட்ரை பண்ணி வச்சுட்டு இத்தனை நாள் அப்படின்னு அது ஒவ்வொரு இதுக்கும் ப்ராடியூஸ்க்கும் ஒவ்வொரு டைம் இருக்குங்க. அது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 4 monthsல இருந்து 6 month வரைக்கும் அது மாதிரி இருக்கும். ஒரு சில அதுல சுகர் கண்டென்ட் நல்லா இருந்தது, இப்போ பைனாப்பிள், மேங்கோ, இது மாதிரி மேங்கோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்ப்பு வந்து மேங்கோ பாரை வந்து பண்ணிடுவாங்க. அதை வந்து ஊத்தி மேங்கோ பார் மாதிரி செஞ்சிடுவாங்க. அது மாதிரி வேற வேல்யூ அடிஷன் பண்ணும்போது அதுல மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வருஷம் கூட வந்து அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மாதிரி இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரைடு ஃப்ரூட்ஸை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு SO2 சல்பர் டை ஆக்சைடு வந்து இது பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி நீட்டா வந்து சீல் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதனுடைய செல்ஃப் வந்து நல்லா இருக்கும். ஈவன் ஒரு சில பொருள் வந்து வெளியில வைக்கிற மாதிரி கூட இருக்கும். ஒரு சிலது அதை பேக் பண்ணி நீட்டா கோல்ட் ஸ்டோரேஜ்ல வச்சாலே அந்த செல்ஃப் லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும். இது ஒவ்வொரு பொருளுக்கும் வேரியேஷன் வந்து வருங்க. ரெண்டாவது அதனுடைய வெரைட்டியை பொறுத்து, தரத்தை பொறுத்து அது வந்து மாறுபடும். அது வந்து நம்ம அதுக்குதான் இப்ப நம்ம இறங்கி பண்றோம்னா அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லாமே பக்காவா நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது அப்பேடா என்ன ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றாங்க, ட்ரைடு ப்ராடக்ட்டுக்குன்னா எத்தனை நாள் வந்து நம்ம அதை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பயன்படுத்தலாம், சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலாம். அது மாதிரிங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த SO2 யூஸ் பண்ணி சல்பர் டை ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணி அதை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி நம்ம வைக்கும்போது அதனுடைய செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி. சார் இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ பழங்களையும் ஃப்ரூட்லையும் நம்ம வேர்ல்ட்ல 2வது சொல்றோம், மில்க்ல நம்பர் 1 சொல்றோம். நம்ம ரெகுலரா லைஃப்ல ட்ரை ஃப்ரூட்டை விட மில்க்ல ட்ரை டீ இலை போட்டு சாப்பிடுறது, காஃபி தூள் போட்டு சாப்பிடுறது, பழங்களை கூறுகளை மில்க் ஷேக்கா சாப்பிடுறது, ஐஸ்கிரீமா சாப்பிடுறது, இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்றோம். இதையும் நம்ம ட்ரை பவுடர் ஆக்கி அதையும் நம்ம மில்க் சேர்த்து சாப்பிட்டா நிறைய பழக்க
வழக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதுவும் சீக்கிரமா போகும், விற்பனை கொஞ்சம் அதிகமாகும், விற்பனை கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ். அதுக்கு சொன்னேன் சார். ட்ரை பண்றதுனால டெக்னிக் இருக்கா? ட்ரை பவுடர் மாதிரி வருமா? இருக்கு சார், இருக்கு. நல்ல அருமையான கேள்வி. நல்ல சரியான நேரத்துக்கு வந்து கேட்டீங்க. அதனாலதான் நான் வந்து சொன்னேன் ஏற்கனவே அந்த பாத்தீங்கன்னா பனானா பேபி ஃபுட் சொன்னேன் உங்களுக்கு. பனானாவில் வந்து அந்த செமி ரைப்பா இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல வந்து பார்பாயிலிங் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி அந்த பவுடரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி பாதாம், பிஸ்தா, இது மாதிரி இன்னும் பழங்களினுடைய பவுடர்ஸ் கூடமே எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த ஃப்ரூட் மிக்ஸை வந்து நம்ம இந்த குழந்தைங்களுக்கு இது கூட வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நல்லது. அந்த ப்ராசஸ் வந்துருச்சுங்க. ஒண்ணு நம்ம உணவு பழக்கத்துல வந்து இப்போ இவங்களை கொரோனாக்கு அப்புறம் சார் சொன்ன மாதிரி பழங்களுடைய தேவைகள் இன்டேக்கை வந்து நம்ம அதிகப்படுத்திட்டோமோ அதே மாதிரி இந்த பேபி ஃபுட்டு இது மாதிரி என்னுடைய இதையும் வந்து நம்ம அதிகப்படுத்திட்டோம்னா கண்டிப்பா அது நல்ல ஒரு மார்க்கெட். தினகர் பாபு கேட்டதுல ஒரு சின்ன கருத்து, எந்த ஒரு பழமும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற இடத்துல யாரும் அதை பவுடர் பண்ணியோ அல்லது ப்ராசஸ் பண்ணியோ சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பிடுறது எக்கனாமிக்கும் கிடையாது. ஏன்னா எப்பவுமே ஃப்ரெஷ் இஸ் ஃப்ரெஷ் தான், அது நல்லதுதான். நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில ஃப்ரெஷ்ஷா நிறைய, அதாவது அந்த சீசன் முழுசா நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது, எல்லா பழ வகைகளும், நட்ஸ் எல்லாமே. ஸோ வெளிநாடுகள்ல குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அவங்களுக்கு வந்து இந்த சீசன் ஒத்து வராததுனால எல்லா விளைச்சலும் எல்லா விளைபொருட்களும் அங்க கிடைக்காது, ஃப்ரெஷ்ஷா கிடைக்காததுனால தான் இந்த ப்ராசஸ்டு ஃபுட் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா நமக்கு தட்டுப்பாடு வரும்போது இது நேச்சுரலாவே வந்துடும். இந்தியால கூட இப்போ தேங்காய் பொடி யூஸ் பண்றவங்க வந்தாச்சு நிறைய. அது வந்து இந்த வெளிநாடு மோகமோ ஏதோ, வெளிநாட்டு கலாச்சாரத்தின் மோகமோ என்னவோ, பட் ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி ஃப்ரெஷ் மில்கை வாங்குறத விட ப்ராசஸ்டு மில்கை வாங்குறாங்க. அதெல்லாம் குறிப்பாக பெங்களூர்ல வந்து அது ரொம்ப ரொம்ப காமனா இருக்குது. நம்ம தமிழகத்துல அந்த அளவுக்கு வரலன்னாலும் கூட பெங்களூர்ல இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா வரதான் செய்யும். இது வந்து எல்லா இடமும் வரும். வர வர விவசாயிக்கு செழிப்புதான். பார்ப்போம், நல்லதை எதிர்பார்ப்போம். நன்றி. சார் சொன்ன மாதிரி சார் இப்ப தேங்காய் பவுடர் எல்லாம் நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர் எல்லாம் கிடையாதுங்க சார், காஸ்ட் தான், வேற ஒண்ணும். ஒரு தேங்காய் வந்து 40 ரூபா 45 ரூபா போயிடுச்சு. அதனால வந்து இது ஒரு போட்டு இது பண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த காஸ்ட் வைஸ் தான் சார் பாக்குறாங்க. வேற கண்டிப்பா 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 இல்ல, கண்டிப்பா இது பெரிய லெவல் வரும் சார். நம்ம வேற வழி இல்லைங்க, மாற்றங்கள் வந்து வரும். சார் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து டேப் பண்ணி கொண்டு போனோம்னா நம்ம அந்த சர்ப்ளஸா வரும்போது அங்க போயிடுச்சுன்னா நமக்கு நம்மளுடைய இதுவே என்னங்க சார், நம்ம விவசாயிக்கு வந்து வருடம் முழுக்க ரேட் நல்ல ரேட்டு கிடைக்கணும். அவர் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே வீணாக கூடாது, லாபகரமா விவசாயத்தை கொண்டு வரணும். அதுக்கான முயற்சிகள் மட்டும்தான் சார் இது. இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடுறோம் சார். ஏன் அப்படின்னா வருடம் முழுக்க கிடைக்குது. அதுவும் இப்ப நம்ம தொழில்நுட்பம் லேட்டஸ்ட் தொழில்நுட்பத்தினால வருஷம் முழுக்க ஆஃப் சீசன்லயும் ப்ரொடக்ஷன் பண்ற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து தொழில்நுட்பங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அதனால நமக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுங்க. நீங்க சார் சொன்ன மாதிரி யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட சர்ப்ளஸா வரும்போது அதை வந்து எடுத்து கொடுத்தோம்னாவே அந்த உணவு தேவை வந்து தந்துடும் சார். விவசாயிகளுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். நன்றி நன்றி டாக்டர் குமரவேல். அருமையான ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருந்தது. நல்ல தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஆர் குமரவேல் அவர்களுக்கு எனது நெஞ்சார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு பல்வேறு கருத்துக்கள் அனைவரையும் சென்று சேர உதவிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.